எமர்ஜென்சி, கைது, சிறை, போராட்டங்கள், ஆட்சி அதிகாரம், ஆட்சியற்ற நிலை என எத்தனையோ மேடுபள்ளங்களையும் ஏற்றத்தாழ்வுகளையும் கண்டவர் முன்னாள் முதலமைச்சரும் முன்னாள் திமுக தலைவருமான மு. கருணாநிதி. அவரை எதிர்த்தவர்களே பெரிய நிலைக்கு உயர்ந்தார்கள் என்று சொல்வது உண்டு. எதிர்ப்பினும் நெருப்பாற்றில் தொடக்கம் முதல் இறுதி வரை நீந்திக் கொண்டே இருந்தவர்தான் கருணாநிதி. ஸ்கூலில் நான் படிக்கும்பொழுது செகண்ட் ஸ்டாண்டர்டில் ஒரு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் ஒன்று நடந்தது. அதுக்கு தாத்தா தான் தலைமை ஏற்று வராங்க. அந்த தலைமை ஏற்று முடிகிறதோடு அந்த எமர்ஜென்சி வருது. எமர்ஜென்சி வந்து கடைசி ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுது. சொல்கிறார் அந்த ஃபங்க்ஷன்லேயே எங்களுக்கெல்லாம் ப்ரைஸ் கொடுக்குறாரு எல்லாருக்கும். நான் சிவாஜி நடித்த ராஜபாட்ராங்கதுரை படத்துலேருந்து இந்த ஜிஞ்சினுக்கா சின்ன கிளி பாட்டுக்கு நான் தான் அந்த வேஷம் போட்டு ஆடினேன். அப்பா நாகேஷ்லாம் தான் அதுக்கு வேஷம் போட்டு விட்டது எனக்கு. அப்பா படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கா. நாகேஷ் தான் எனக்கு ஃபுல்லாக அந்த மேக்கப்லாம் போட்டு விட்டார். அந்த நிகழ்ச்சி தான் கடைசி நிகழ்ச்சி. தலைவர் சிஎம்மாக அட்டன் பண்ணுறது 75ல். அந்த நிகழ்ச்சியிலே தலைவர் சொல்கிறார், இந்த மாதிரி இதான் என்னுடைய கடைசி நிகழ்ச்சி. நான் வீட்டுக்கு போகும்பொழுது அநேகமாக என்னுடைய பதவி போயிடலாம். அதுக்காக நான் கலக்க போகிறதில்ல. அவர் தெரியும், அவருடைய இதை பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது ஒரு மறக்க முடியாத நினைவு எனக்கு சின்ன வயசில். அவர் கையால் அந்த பரிசு வாங்கினது. அந்த பரிசை கொடுத்துட்டு அவர் சொன்னது இதுதான். தாத்தாவோட நகைச்சுவை உணர்வு அது ஈடே கிடையாது. அவங்க என்ன கஷ்டமாக இருந்தாலும் சரிதாக இருந்தாலும் அந்த நகைச்சுவை உணர்வு எப்பயுமே அவங்ககிட்ட இருக்கும். ஒரு முறை அவங்கள சந்திக்கிறதுக்கு ஆலிவர் ரோடு போயிருக்கிறேன் நான். அப்போ ஆலிவர் ரோட்டில் இருந்தாங்க கனியும் ஆதித்ய பாட்டியும். அப்போ போயிட்டு கனி நான் போய் கீழே உட்காந்துருக்கேன் ஹாலில். கனி போய் மாடியில் போய் தாத்தா கிட்டே போய் இந்த மாதிரி அறிவு வந்திருக்கு, என் பேர் அறிவுநிதி, அறிவு தான் கூப்பிடுவாங்க, அறிவு வந்திருக்கு அப்படின்னு போய் சொல்ல, இப்போயாவது வந்துச்சு அவனுக்கு அப்படின்னாரு. அது எப்பயுமே நான் நினச்சி எல்லாருமே கொஞ்சம் ரசிப்போம் அந்த இது. மாதிரி எவ்வளவோ நகைச்சுவை உணர்வு. அவர் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் மாதிரி அந்த டைமிங்கு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் மாதிரி யாராலையும் முடியாது. தோல்வியாக இருந்தாலும் சரி, வெற்றியாக இருந்தாலும் சரி, எப்பயுமே அதே இதில் இருப்பாங்க. அதே மாதிரி அவங்க குடும்ப உறுப்பினர் எல்லாருக்கிட்டையும் நல்லா சகஜமாக பேசுறது, பழகிறது, எல்லார்ட்டையும் ஒரு உணர்வு, அந்த உணர்வு இருந்தது அவங்களோடது. அவங்கள மாதிரி இனிமேல் ஈடு செய்ய யாராலையுமே முடியாது. குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் சரி, அரசியலை பொறுத்தவரைக்கும் சரி, கஷ்டத்துலேயும் சரி, மகிழ்ச்சியிலையும் சரி, அவரை மாதிரி அதை கரெக்டாக அதை கைட் பண்ணுறதுக்கு தாத்தா மாதிரி யாராலையும் முடியாது. ஒரு கஷ்டமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அவர்கிட்ட தான் அங்கே பகிர்ந்துப்போம். அவர் ரொம்ப மகிழ்ச்சினாலும் ரொம்ப அதுக்காக இது பண்ண மாட்டார். அதேமாரி ஒரு கஷ்டம் சொன்னால் கூட உடனே தோணிட மாட்டார். அதுக்கு என்ன ஆலோசனைகளோ அதை உடனே சொல்லுவார். ஸோ அவர் இல்லாதது இப்போ எங்களுக்கு யார்கிட்ட போய் இது பண்ணுறதுனே இல்லாத ஒரு சூழ்நிலை. கருணாநிதியின் நிழலாக அவரது சொற்களை எழுதி கொண்டே இருந்தவர் அவரது உதவியாளர் ஷண்முகநாதன். கருணாநிதி இல்லாத நிலையில் அவர் எழுதிய எழுத்துகளையும் கவிதைகளையும் தொகுப்பதில் மும்முரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார். அனாதை ஆகிட்ட அப்படின்னு அப்பவே சொன்னேன். அதே நிலை தான் இன்றைக்கி நீடிக்குது. நடப்பணும்னு சொல்லுவாங்கள்ல, அதே போல் ஏதோ ஒரு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிற தவிர உயிர் இல்லாத உடலாக இருக்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் காலையில் பொழுது விழிச்சோட்ட பேரை படிச்சுட்டு தலைவர் வீட்டுக்கு போயிடுவேன். தலைவர் வீட்டுக்கு போனாலும் 9 மணி போனால் 1:30 மணி, 1 மணி வரைக்கும் இருந்துட்டு வர்றது. அப்புறம் மாலையில் 3 மணிக்கு போயிடுவேன். அப்புறம் 6:30 மணி வரைக்கும் இருந்துட்டு வருவேன். குறிப்பாக எனக்கு தலைவர் வீட்டில் உள்ளவங்க எல்லோரும், குறிப்பாக தளபதியில் முரசொலி செல்வம் சார், எனக்கு செக்ரட்டரியாக இருந்த ராஜமாணிக்கம், அவங்கெல்லாம் ரொம்ப அனுசரியாக இருந்துட்டு ஹெல்ப் பண்ணிட்டு எனக்கு தட்டி கொடுத்துட்ருக்காங்க, ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்காங்க.
அந்த இடையில் அந்த சீதை பதிப்பு ஒன்று ராஜசேகரன் வச்சுருக்காங்க. அவர் வந்து தலைவரோட கடிதங்கள்லாம் தொகுத்து ஒரு புஸ்தகம் போடணுங்கிறதுக்காக தளபதிக்கிட்ட அப்ரோச் பண்ணியிருக்கிறாரு. தளபதி வந்து சண்முகநாதனை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் வந்து பார்த்தாரு. அதுலேருந்து அந்த பழைய முரசொலியெல்லாம் எடுத்து அந்த கடிதங்கள்லாம் தொகுத்து ஒரு 4000க்கு மேலே இருக்குது கடிதங்கள். அந்த கடிதங்கள்லாம் தொகுக்கிற வேலையில் ஈடுபட்டிருக்கேன். அது எனக்கு மகிழ்ச்சியாகவும் இருக்குது. ஏன்னா தலைவர் இல்லாத நிலைமையில் அவரோட எழுத்துக்கள்லாம் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறதால அந்த கலைஞர் கடிதங்கள்லாம் எடுத்து தொகுத்து அந்த ப்ரெஸ்ஸில் கொடுத்து அதை வாங்கி ப்ரூஃப் ஸ்டேஜில் இருக்குது. அது எனக்கு நான் தலைவர் என்னை கைது தூக்கி விட்டதை அதோட நினைவாக எனக்கு செய்யணுன்ட்டு ஒரு ஆசை. அதனால் அந்த வேலையில் நான் முனைப்பாக நடந்துக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் அந்த முரசொலியில் படிக்கிறப்போ அந்த கடிதங்கள்லாம் எடுக்கிறப்போ அந்த பழைய நினைவுலாம் எனக்கு வருது. தலைவர் அந்த கடிதங்கள் எழுதிட்டு எப்படி இருந்தப்போ ஒவ்வொரு கடிதத்துக்கும் ஒவ்வொரு கதை பேசும். அதே போல் அந்த கடிதத்துக்கெல்லாம் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கும். அதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். அதெல்லாம் அப்படியே நினச்சிட்டே இருப்பேன். நான் தலைவர்கிட்ட வந்து தலைவர் சீமா 1969 பிப்ரவரி 10 நாங்கள் அப்போது லீவில் இருந்த அரசாங்க ஊழியர் தான். அரசாங்கம் உடனே லீவை கேன்சல் பண்ணிவிட்டு சிஎம் ஆஃபீஸில் என்ன பிஏவாக சேர்த்தாங்க. 69லேருந்து தலைவர்கிட்ட தான் வேலை பார்க்குறேன். அவர் ஆட்சியில் இருந்தாலும் இல்லைன்னா எதிர்கட்சி தலைவர்னு கொடுப்பாங்க. இல்லைன்னா அப்புறம் சஸ்பெண்ட் பீரியடில் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட எப்படியோ உதவியாளராக கண்டினியூஸாக இருந்தேன். தலைவர் இருந்திருந்தானா எனக்கு 50 வருஷம் நிறைஞ்சிருக்கும். 69 வந்ததுக்கு 2019 நிறைஞ்சிருக்கும். அவர் எழுதுகிறப்போ எப்படி ஒரு மிஸ்டேக் இல்லாமல் எழுதுவாரோ அதுபோல் டிக்டேட் பண்ணுறப்பவும் அப்படியே கோர்வையாக வரும். உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணுன்னா ப்ரொகிபிஷன் சட்டத்தில் தலைவர் டிக்டேட் பண்ணுறாரு. நான் தலைவர் கீழே உட்காந்துங்க. கொழுந்து விட்டு எரியும் நெருப்பு வளையத்திற்குள்ளே கொளுத்தப்படாத கற்பூரமாக தமிழகம் எத்தனை நாளைக்கு இருக்க முடியும் அப்படின்னு அது பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அதுவும் வரம் கொடுக்கும் தெய்வமாக மத்திய அரசும் தவம் கிடக்கும் பக்தர்களாக மாநில அரசுகளும் அப்படின்ட்டு ஃப்ளூயண்ட்டாக அப்படியே வரும், வார்த்தை வரும். பார்த்து அதை எழுதுறதே எனக்கு சந்தோஷமாக இருக்கும். எனக்கு கொடுத்த இதாக இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு இருந்திருக்கேன். அந்த எல்லோரும் இப்போ நான் என்கிட்ட ஒரு பிள்ளைகிட்ட காட்டுற மாதிரி ஒரு அன்பை காட்டினார். அது எங்கள் அப்பா அம்மா செய்த பயன் நினைக்கிறேன் நான். ஏன்னா கிராமத்தில் ஏதோ ஒரு இடத்துல இருந்துட்டு இந்தவனை நான் கூட்டு வச்சுருக்கேன். சாதாரணமாக வளர்ந்தவனை வந்து மகிழ்ச்சியால் இது 75 என்னோடய 75 அப்புறம் தான் யாருக்கும் சொல்லலை. என் தம்பி தங்கைங்களுக்கு கூட சொல்ல. வீட்டில் இருந்தேன் நான். அங்கே வீட்டில் இல்லைன்னொன்னு நான் நேராக இங்கே வந்துட்டார் சார். இங்கே வாசலில் வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டில் வந்தால் அப்போ இந்த சாயங்காலமாக வந்தார். லைட்டு கூட கிடையாது. அவ்வளோ இதாக அந்த சந்தோஷமாக வந்துட்டு நான் தலைவர்கிட்ட போய் சொன்னேன், தொந்தரவு மன்னிச்சுங்கய்யா அப்படின்னு சொன்னேன். ஒன்று தொந்தரவுக்குள் தோழி சுகம் கண்டேன் அப்படியே சொல்லி தெரியாதா அவனுக்கு அப்படின்னு கேட்டார். ஆலடி அருணாவின் மகளும் முன்னாள் அமைச்சருமான பூங்கோதை ஆலடி அருணா கருணாநிதியின் அமைச்சரவையில் பொறுப்பு வகித்த போது ஜூனியர் என்று புறக்கணிக்காமல் தனது கருத்துக்களை அவர் செவிமடுத்தது பற்றி நிகழ்கிறார். சொத்துல பங்கு அப்புறம் வந்து சுய உதவி குழு அதெல்லாம் இந்தியாவிலேயே முதலாக கொண்டு வந்தவரே அவர் தான். அதே மாதிரி கொடுமை சட்டம், தடுப்பு சட்டம், அந்த பெண்கள் அடிக்கிறது, டொமஸ்டிக் வயலன்ஸ், ஆன்டி டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட், அதை வந்து அப்போ சமூக நலத்துறை அமைச்சராக இருந்தேன். அதை கொண்டு வந்து தான் அதிலலாம் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாரு. அதை விட அவருக்கு பெரிய ஈடுபாடு யாருன்னா மாற்றுத்திறனாளிகள்ங்க. அதை மாதிரி நான் யாருமே பார்த்ததில்ல. ஸோ இந்த நாங்கள் அந்த டிமாண்டுக்கு முன்னாடி அவரை பார்க்க போகும்போது நான் ஒரு டாக்டர் இருந்தால நான் அந்த ஆரம்ப நிலையிலே கண்டறிந்து அந்த சின்ன குழந்தைங்க பிறந்த குழந்தைங்களுக்கு உடனே கண்டுபிடிச்சி காது கேட்குதா கண்ணு தெரியாது. ஏன்னா நான் போய் பார்க்கும்போது எல்லாரும் வந்து 6-7 வயசில் தான் வந்துட்டு இருந்தாங்க. இந்த குழந்தையிலேருந்தே பிறந்த நாள்லேருந்தே அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணால் அவங்க ஒரு முடிந்த அளவுக்கு ஒரு சராசரி வாழ்க்கை வாழ முடியும்னு சொல்லி இந்த மாதிரி நம்ம வெளிநாடு மாதிரி பண்ணலாங்க. ஏன்னா உடனே சரின்னுவாங்க. அது நம்ம சொல்கிறோம் சின்னவங்களுக்கு தெரியாது, அதெல்லாம் இல்லை. அது நம்ம டாக்டர் அது தெரியும். அந்த மாதிரி ரெஸ்பெக்ட்ஸ் எல்லாருமே யாருமே யார் கருத்தையும் புறந்தள்ள மாட்டாங்க. நீங்கள் சொன்னாலும் உங்கள் கருத்தையும் கேட்பாங்க. ஒரு எழுத்தாளராக, செய்தியாளராக, பத்திரிகையாளராக பல பரிமாணங்கள் காட்டியவர் கருணாநிதி. பத்திரிகையாளர்களை அவர் எந்த காலகட்டத்திலும் புறக்கணித்தது இல்லை.
அனைத்து பத்திரிகையாளர்களும் ஒப்புக்கொள்ளும் விஷயம் இது. ஸ்ட்ரக்சர்டு பத்திரிகையாளர் சந்திப்பு எப்போவாச்சும் தான் இருக்கும். ஏதாச்சும் ஒரு நிகழ்வு நடக்கும், அந்த நிகழ்வை ஒட்டி நடக்கின்ற சந்திப்பு. அதே மாதிரி எந்த ஒரு இஷ்யூ ஆனாலும் சரி, இப்போ 2 மணிக்கு ஒரு இஷ்யூ நடக்குதுன்னா அவர் இப்போ வந்து ஓய்வெடுக்கின்ற வேலை 2:30 மணிக்கு வந்து படுக்க போயிடுவார். ஒரு 1 hour 1.5 hours வந்து ஓய்வெடுப்பார். ஆனால் அதுக்கு முன்னால் நீங்கள் வீட்டுக்கு பக்கம் போய் நின்னீங்கன்னா எதுக்கு அவன் வந்திருக்கான், அவருக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க சொல்லுவார். அப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா உடனடியாக அழைத்து நீங்கள் ஒரு ஆளானாலும் சரி 4 ஆனாலும் சரி, இல்லை ஆளே இல்லைன்னா ஒரே ஒரு நபர் மட்டும் இன்னும் வெயிட் பண்ணால் கூட அவருக்கு அதை விளக்கத்தை அளித்து விட்டு தான் ஓய்வு எடுக்க செல்வார். கருணாநிதிக்கு பணிவிடைகள் செய்த அவரது பணியாளர் நித்யா. ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவரின் உணர்வுகள் எப்படி இருந்தன, எழுதும்போது என்ன செய்தார், அவரின் தினசரி நிகழ்வுகள் எப்படி இருந்தன என்பதை கூறுகிறார். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் பெரியார் மண்ணுன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க அதிகமாக. நான் என்ன நினைக்கிறேன்னா, ஐயான்ற ஒரு மனுஷன் இல்லாமல் போயிருந்தா, ஐயான்ற மிகப்பெரிய தலைவர் தொடர்ந்து 50 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணாமல் போயிருந்தா, பெரியார் அண்ணோட பெயர் மறைந்திருக்கும் தான் நான் கருதுகிறேன். ஏன்னா அவங்க 2 பேரை உச்சரிக்கிறதுக்கு காரணமே இந்த நிமிஷம் வரைக்கும் ஐயா தலைவராக இருந்ததுனாலையும் பதவி முதலமைச்சராக இருந்து செயல்பட்டதுனால தான் அவருடைய பேரை இன்றைக்கி உச்சரிக்கிற அளவுக்கு இன்றைக்கி உச்சரிக்கிறதுக்கு வாய்ப்பாக நினைக்கிறேன். இந்த 2016 சட்டமன்ற தேர்தலில் திமுக முழுமையான வெற்றி பெறாத காரணத்தால் ஐயா முதலமைச்சர் ஆக முடியல. ஜெயலலிதா அம்மையார் பதவியேற்கிறாங்க. நான் வந்து அந்த நிகழ்ச்சியை வந்து தொலைக்காட்சியில் பார்க்கும்போது அந்த அம்மையார் ரொம்ப உடல் குன்றி தான் பதவியேற்றாங்க. உங்களுக்கே தெரியும், அது ரொம்ப உடம்பை வந்து அவங்க ஆரோக்கியமாக அவனும் பதவியேற்கலை. நான் அதை பார்த்துட்டு மறுநாள் ஐயாட்ட சொல்கிறேன். ஐயாவுக்கு நான் ட்ரெஸ் பண்ணி விடும்போது, ஐயா இந்த மாதிரி ஐயா நான் டிவியில் பார்த்தேன், தொலைக்காட்சியில் பார்த்தேன், அந்த அம்மையார் ரொம்ப உடம்பு குன்றி வந்து பதவியேற்றாங்க. என் மனசில் படுது இன்னும் ஒரு 6 மாதமும் 1 ஆண்டு காலமாக தான் உயிரோடு இருப்பாங்க. நம்ம கண்டிப்பாக திருப்பி எலெக்ஷன் வரைக்கும் நம்ம ஆட்சிக்கு வந்து ஐயா வந்து முதலமைச்சர் ஆகிடுவீங்க, என் ஆசை அது உங்கள் ஆசை இல்லை என் ஆசை அப்படின்னு. அப்போ ஐயா சொல்கிற வார்த்தை இது உன்னிப்பாக கேட்கணும், எல்லோரும் கேட்கணும், கவனிக்கணும். அது என்னென்னா, எனக்கு அது மேலே எனக்கு அதிலலாம் நம்பிக்கை இல்லைடா. டக்குன்னு யோசிக்கவோ கிளம்பு நேரம் அது வந்து உட்காந்து காஃபி சாப்பிட்ற நேரத்தில் பேசலை, இல்லை மற்ற நேரத்தில் உரையாடலை, வெளியே கிளம்புற நேரத்தில் ஒரு டைம் ஆஃப் செகண்ட் அந்த வார்த்தையை சொல்கிறேன், என் மனசில் பட்டதாக சொல்கிறேன். அப்போ சொல்கிறேன், எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லைடா, என்னை இன்னும் நீ நல்லா பார்த்துக்கோ. 5 வருஷம் 5 வருஷம் எலெக்ஷன் விட்டார், 2020 எலெக்ஷன் வரும். அப்போ நான் வந்து மக்களை சந்தித்து நான் வெற்றி பெற்று மீண்டும் முதலமைச்சர் ஆகுவேன், 6வது முறை முதலமைச்சர்னு சொன்னார். அந்த வில் பவர் அப்போ நின்றுன்னு பேசினார், அது வந்து உட்காந்து கூட சொல்லலை, சட்டப்பொண்ணு நின்றுன்னு பேசினாங்க. முரசொலி பேப்பர் வந்துச்சான்னு கேட்பார், வந்துச்சுன்னா முதல்ல லைட்டாக போட உட்காந்து பேப்பரை படிப்பாங்க, அதுக்கப்புறம் தான் காஃபியை குடிப்பாங்க. பேப்பரை டேபிளில் வச்சுட்டோன்னா பொறுமையாக எடுத்து படிக்கிறதுலாம் கிடையாது. அது எடுக்கிற அதில் இருக்கிற ஆர்வமே தனியாக இருக்கும். அது பார்க்குறதுக்கே எங்களுக்கெல்லாம் வந்து கொடுத்து அந்த காட்சியை வந்து இன்னும் எனக்கு மனசு விட்டு போகல. அதை எடுக்கிற வேகத்தை எடுத்து ஒரு வரியெல்லாம் படிப்பாங்க, ஒரு சின்ன பாக்ஸோட படிப்பாங்க. காலையில் படித்த கரெக்ஷன் உடனே ஃபோன் போட்டு சொல்லுவாங்க. முரசொலி ஆஃபீஸ் ஃபோன் போட்டு, கீழே உதவியில் இருப்பாங்க ஃபோனை போட்டு, முரசொலி ஆஃபீஸ் ஃபோன் போட்டு கொடுக்கு, சேதானா இருப்பார் ஃபோன் போட்டு, யார் இதில் கேட்டு லைனில் வர சொல்லு, ஏதாவது கரெக்ஷன் உடனே சொல்லுவாங்க. அந்த மாதிரி காலையில் ஆரம்பிக்கும் போதே தூங்கி எழுந்த உடனே அவரோட சுறுசுறுப்பு அதில் தெரிய ஆரம்பிச்சிடும். டக்குன்னு ஒரு யோசனை வரும் ஐயாவுக்கு. யோசனை என்ன பண்ண எதுவும் என்கிட்ட சொல்ல மாட்டாங்க. கொஞ்சம் வாடா வெளியே போகலாம், அந்த கேபின் வரைக்கும் போகலான்னு வெளியே பெட்ரூம் ஒரு லைப்ரரி இருக்கும், சின்ன லைப்ரரி. அந்த லைப்ரரிக்கு எனக்கு கூட்டின்னு போயிட்டு திறக்க சொல்லுவார், இந்த புக் எடுன்னுவார், எடுத்து இந்த பக்கத்தை சொல்லுவார், 56வது பக்கம் எடுன்னுவார், அதை எடுத்து மடித்து வை, ஷண்முகன் வந்து டைப் பண்ணி கொண்டு வர சொல்லுவார். அந்த கடிதத்துக்கு தேவையான குறிப்பாக அது இருக்கும். ஒரு பாரதாசன் கவிதையோ இல்லை அண்ணாவுடைய இது குறிப்போ இது மாதிரி ஏதாவது ஒரு முக்கியமான விஷயங்கள் அதில் இடம்பெற்றிருக்கும். அதை அந்த கடிதம் சேர்த்த நல்லா இருக்குன்னு நினச்சி, அதான் அவருடைய எண்ணங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எழுத்து, இயக்கம் இதில் தான் அதிகமாக இருக்கும். விமர்சனம் வரவேற்பார் பொதுவாகவே. எனக்கெல்லாம் எமோஷனல் ஆகும் சில நேரங்களில் வந்து பல பத்திரிகையில் வர விஷயத்தை பார்த்தா எனக்கெல்லாம் கொஞ்சம் கோவம் வரும். இப்போ தான் நான் பேசிய திமுக தோண்டேன், அப்புறம் தான் ஐயாட்ட பணியாளர் இருந்தேன். அந்த நம்ம தலைவர் பற்றி விமர்சனம் பண்ணுறாங்களே, விமர்சனம் பண்ணியிருக்கேன்னு கோவம் வரும். அவர் சொல்கிற வார்த்தை மஞ்சள் பத்திரிகைலாம் நம்பாத, விமர்சனம் ஏற்றுப்பார், அவ்வளோதான். விமர்சனம் வந்து வரவேற்பார். அது ஓரளவுக்கு தரமான விமர்சனம் வந்து அது பதிலடி வந்து முரசொலியே வர நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டு பதில் சொல்லுவாங்க, புனைப்பெயரில் ஒரு பதிலடி வரும். விமர்சனம் பார்த்து எமோஷன் ஆகிற டைப்பில் ஐயா கிடையாது. அதை ஈஸியாக எடுத்துப்பாங்க. நியாயமான விமர்சனம் தான் அது பதில் கொடுக்கவும் தயங்க மாட்டாங்க. அது உரிய பதிலாக வந்து முரசொலியில் மறுநாள் காலையில் வந்துடும். ஐயா வீட்டில் திருமணம் நடக்கும். பார்த்தீங்கன்னா 9:00 10:30 டைம் கொடுத்துருப்பாங்க. சப்போ அந்த டைம் வந்துடுச்சுன்னு வைங்களேன், ரெடி ஆகிட்டு டிஃபன் சாப்பிட மாட்டாங்க. வாடா முதல்ல போய் திருமணத்தை முடிச்சுட்டு வந்துடலாம்,
போயிட்டு வந்து 1 மணி நேரம் ஆகிடும். 9 மணிக்கு சாப்பிட்ற டிஃபன் வந்து 10 மணி தான் சாப்பிடுவாங்க. அதான் தான் ஒரு பெரிய தலைவனாக இருந்தால் கூட தொண்டர்களை காக்க வைக்க மாட்டார். தொண்டர்களை மதிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தலைவர். அவர் என்ன 2 இட்லி சாப்பிட்டு போனால் யார் என்ன கேட்க போகிறாங்க? அதனால் அவர் வந்து உணவை கூட ஒதுக்கி வைத்து விட்டு கழகப் பணியிலையும் ஆட்சி பணியிலையும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். ஐயா முதலமைச்சர் இருக்கும்போது அந்த இலங்கை பிரச்சனை வந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஐயா வந்து ராமச்சந்திரன் ஹாஸ்பிட்டல் வந்த டைம் வருது, முதுகுத்தண்டு ஆப்ரேஷன் பண்ணி வந்த நேரங்கள் அது. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா இலங்கையில் வந்து விடுதலை புலிகள் இயக்கம் வந்து எல்டிடி இயக்கம் வந்து கொஞ்சம் போரில் தோக்குறாமன நிலையில் இருக்குது. அப்பாவி தமிழர்கள் பாதிக்கப்படுறாங்க. அந்த அப்பாவி தமிழரை காப்பாற்றணும் இந்த போரில்ன்றதுனால என்ன பண்ணுறாருன்னா உண்ணாவிரதெல்லாம் முடிவு பண்ணுறாரு ஐயா. விடிய காலையில் உண்ணாவிரதம் முடிவு பண்ணி யார்கிட்டையுமே சொல்லலை. காலைல ஒரு 6 மணி இருக்குது தூங்கி எதோடனே என்கிட்ட நான் போய் உண்ணாவிரதம் இருக்க போகிறேன் அப்படின்றாரு. சரியா எல்லார்ட்டும் சொல்லிடலாம் ஐயா, சொல்லிட்டு போகலாம். இல்லை சொன்னால் தடுத்துருவாங்க. அவர் ஒரு முடிவு எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம வந்து யார் சொல்லியும் கேட்க மாட்டாங்க. ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அந்த முடிவை வந்து அச்சீவ் பண்ணிட்டு தான் மறுவேளை பார்ப்பாங்க. போகலான்றாரு. நான் அப்போ கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன், ஐயா சரி நீங்கள் போகிறீங்க, முடிவு பண்ணிட்டீங்க, உண்ணாவிரதம் முடிவு பண்ணிட்டீங்க, ஒரு 2 இட்லி சாப்பிட்டு போயிடுங்கய்யா அப்படின்னு. உடனே அவ்வளோ கோபமாக திட்டுறாங்க என்ன, நான் விளையாட்டு காட்டுறியா? அந்த குரல் வந்து சிங்கம் உருமுன மாதிரி இருக்கும் ஐயா குரல். சாதாரணமாக பேசுன கோபம் அதிகமாக இருக்கும். என்னடா விளையாட்டு காட்டுறியா? நான் வந்து இலங்கை தமிழில் உண்ணாவிரதம் போகிறான்னு சொல்கிறேன், என்னை போய் சாப்பிட்டு போகணுன்னு சொன்ன கிண்டல் பண்ணுறியா அப்படி என்னை கடிச்சிக்கின்னு அன்றைக்கி காலையில் பச்சை தண்ணி குடிக்காமல் நான் இன்றைய இந்த நிகழ்வு மூலம் சொல்ல விரும்புவது என்னென்னா, சில பேர் ஐயா தவறாக சொல்கிற மாதிரி நான் பத்திரிகைலாம் பார்த்துருக்குறேன். 85 வயது இருக்கும். அப்போது பச்சை தண்ணி குடிக்காமல் இங்கே வந்து கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் இங்கேயே இருந்தாங்க, உண்ணாவிரதம் இருந்தாங்க. மத்தியிலேருந்து ஒரு உத்தரவு வந்த பிறகு தான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டாங்க. அப்படி உண்மையாக தமிழ்நாட்டு மக்களுக்காக தன்னை உடலை வருத்தி கொண்டு உண்ணாவிரதம் இருந்த மிகப்பெரிய தமிழின தலைவர் ஐயா டாக்டர் கலைஞர் அவர்கள். அவர் இல்லாமல் நான் இவ்வளோ காலம் 1 வருஷம் கடந்து வந்துட்டேன்றதே வந்து எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவரோட நான் கூடவே இருந்தது, 24 கூடவே இருந்ததுனால, ஒரு 12 வருடம் கூடவே இருந்ததுனால அவரை பார்க்காத நாள் கிடையாது, தொடாத நாள் கிடையாது, அவர்கிட்ட பேசாத நாள் கிடையாது. இப்படி தொடர்ந்து எல்லா விஷயமும் நான் கூடயே இருந்து, அவர் தூங்குற வரைக்கும் கூட இருந்து, தூங்கி நான் முழிச்சா கூட அவர் முகத்தை தான் பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய தலைவரை பிரிஞ்சு நான் 1 வருஷம் கடந்து வந்துட்டேன்னு நினைக்கிற போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. எனக்கு என்ன தோணுதுன்னா, அவர் இருந்து நான் இல்லாமல் இருந்திருக்கணும் தான் எனக்கு தோணுது. அவர் இருந்து நான் போய் சேர்ந்துருக்கணும். அவருடைய கண்ணீர் வந்து என் உடலில் 2 துளி பட்டிருக்கணும். எனக்காக 2 வார்த்தை வந்து முரசொலை எழுதியிருக்கணும், நித்யான்ற என்னோட பணியாளருக்காக அப்படின்னு ஒரு 2 வார்த்தை அவர் மனசில் பட்டதை எழுதியிருந்தான்னா என் ஆத்மா சாந்தி அடைஞ்சிருக்கும். எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கலன்றதை நான் வருத்தம் ஃபீல் பண்ணுறேன். அதனால் அவர் இல்லைன்ற வார்த்தைக்கே எனக்கு என்ன ஏற்றுக்க முடியல. எங்கள் ஐயா என்னை பற்றி என் கூட தான் இருக்கிறாரு, எங்களோட தான் இருக்கிறாரு, லட்ச தொண்டல் மனசில் இருக்கிறாரு. எனக்கு அதனால் சொல்கிறேன், அவர் இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு வந்து ஒரு இருண்ட காலமான வாழ்க்கை தான் நான் கருதுகிறேன். திரைத்துறையில் எழுத்து வாழ் வீசியவர் கருணாநிதி. ஆரம்ப காலகட்டங்களில் அவரது எழுத்துகளின் வீரியத்தை வெளிப்படுத்திய கலைத்துறையை தனது குடும்பமாகவே நினைத்தார். திரைத்துறையினரின் வாழ்விலும் அவர் மறக்க முடியாத தடங்களை விட்டு சென்றிருக்கிறார். எங்கள் ஸ்டுடியோவுக்கும் கலைஞருக்கும் நெருங்கிய நண்பு பராசக்தி காலத்தில் இருந்து கூட்டு தயாரிக்கப்பட்ட படம் பராசக்தி. அதிலிருந்து எங்கள் காம்பவுண்டோடு அவருக்கு கனெக்ஷன் உண்டு. வெறும் ஒரு ரைட்டராக மட்டும் இல்லாமல், ஒரு சீஃப் மினிஸ்டர் மட்டும் இல்லாமல், ஒரு குடும்பத்தில் ஒரு அங்கத்தினர் மாதிரி எங்கள் குடும்பத்தோடு பழகியவர். எங்களுடைய தம்பி கல்யாணம் 1970 கல்யாணம் நடக்கும்போது எங்கள் ஸ்டாஃபுக்கு ஒரு 22 பேருக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருந்தோம். அவர் தலைமையில் தான் அது நடந்தது. அதே மாதிரி 67 எங்களுக்கு கொஞ்சம் ஸ்டுடியோவில் பிரச்சனை வந்தபோது ஸ்டுடியோ வேண்டான்னு மூடிடலான்ற அளவுக்கு வந்து ஃபாதர் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனில், ஏன்னா ஒர்க்கர்ஸ் காம்பவுண்டுன்ற சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே ஏவிஎம்மில் தான் இருந்தது. அதே மாதிரி லைப்ரரி, ஸ்கூலு எல்லாமே பண்ணிது. இன்ஸ்பைட் ஆஃப் தட் ஏதோ ஒரு பிரச்சனை, அவுட் சைடருடைய பிரச்சனையினால் ஒன்றும் வேண்டாம்ப்பா மூடிடுவோம் போது கலைஞர் தான் தலைமிட்டு அதை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி மறுபடியும் ஸ்டுடியோவை நாங்கள் நடத்துறதுக்கு காரணமாக இருந்தவர் பல பேரில் அவரும் முக்கியமானவர். அவர் கலைஞர் அவர்
இன்றைக்கி 75 வருஷமாக இந்தியாவிலே நடந்துக்கிட்டு இருக்க ஒரே சினிமா ஸ்டுடியோ எங்கள் ஸ்டுடியோ தான் அப்படின்னு சொல்கிறத நாங்கள் பெருமையாக சொல்கிறதுனா அதில் அவருடைய பங்கும் ஒரு முக்கியமான பங்கு. தென்னிந்திய நடிகர் சங்க இதில் நான் மெம்பரு. அப்போது எங்களுக்கும் நடிகர் சங்க ஆஃபீஸ் பேரருக்கு ஒரு சின்ன ஒரு டிஸ்ட்ரிபியூட் இருந்தது ஒரு 7 வருஷமாக. இப்போ ஜென்ரல் பாடி மீட்டிங் நடந்தது காமராஜ் ஹாலில் ஜென்ரல் பாடி. நான் போலீஸ் ப்ரொடெக்ஷன் வாங்கிட்டு நானும் என்னுடைய நண்பர் PA காஜான் அவரும் போலீஸ் ப்ரொடெக்ஷன் எங்களை உள்ளே விடலை. நாங்கள் மெம்பர் தான், நான் உள்ளே விடலை. போலீஸ் ப்ரொடெக்ஷன் வாங்கிட்டு நாங்கள் உள்ளே போனோம். உள்ளே போகிறப்போ அவங்க எங்களை தடுத்து தள்ளி விட்டுட்டாங்க. ஆனால் அன்றைய பத்திரிக்கையில் ஈவினிங் பத்திரிக்கையில் திமுக பிரமுகர் வெளியேற்றம் தள்ளிவிடப்பட்டார்னு ஒரு இது வரி இருந்தது. அது பேப்பர் அவரை படிச்சுட்ருக்காரு. 4:45 இருக்கும். அண்ணன் தலைவர் வீட்டிலேருந்து தொலைபேசியில் எனக்கு ஃபோன் வந்தது. உடனே நீங்கள் வாங்க என்ன உடனே நேராக அங்கே போனேன். தலைவர் கேட்டார். எடுத்த உடனே அவர் கேட்ட கேள்வி என்னையா காமராஜ் ஹாலுக்கு போனியா? ஆமாங்க போலீஸ் ப்ரொடெக்ஷனோட போனேன். சட்டப்பிரகாரம் தானே நீ எல்லாமே பண்ணுற? சட்டப்பிரகாரம் தாங்க பண்ணுறேன், லீகலாக பண்ணுறேன். உன்னை யாரும் தள்ளிகளி விட்டாங்களையா அப்படின்னு கேட்டார் அவர். எங்கள் அப்பா உயிரோடு இருந்தால் எப்படி அதை சொல்லியிருப்பாரோ அதே மாதிரி தான் அவர் கேட்டார். உன்னை தள்ளி விட்டாங்களையா அப்படின்னு கேட்டார். என்ன இன்னமும் எனக்கு அந்த மனசில் அந்த இது நினைவுகள் இருந்துக்கிட்டே இருக்குது. உடனே சொன்னார், நீ சட்டப்பூர்வமாகவே பண்ணியா எதாக இருந்தாலும் நான் உன் பின்னாடி இருக்கேன்யா. ஆனால் உனக்காக இல்லை, உங்கள் அப்பாக்காக இருக்கேன். சட்டத்துக்கு உட்பட்டு நடந்தால் அறிவாலயத்தில் நாங்கள் ரெகுலராக வரோம் போகிறோம். பட் அந்த ரூமுக்குள்ளே போனால் அறிவாலயத்தில் அந்த சீட்டில் தான் அவர் இல்லையே தவிர, அந்த சீட்டில் இல்லைங்கிற ஒரு குறை இருக்க தவிர, ஆனால் அந்த சீட்டில் இல்லைங்கிறத எங்கள் தளபதி இப்போது தலைவர் தளபதி அதை முழுமையாக எங்களை எல்லாம் பாதுகாத்துட்டார். அதன் மூலியமாக எங்களுக்கு எந்த விதமான ஒரு இதுவும் தெரியல. அந்த சீட்டு தான் எங்களுக்கு அவர் தலைவருடைய சீட்டு வேக்கண்டாக இருக்க தவிர, அவர் என்ன இருந்து நடத்தணும்னு எண்ணம் கொண்டாரோ அது அற்புதமாக அழகாக நடந்துக்கிட்டு இருக்கு. பாட்டொலிக்கும் குயில்கள் இல்லை என் பாதையில், படமெடுத்தாடும் பாம்புகள் நெளிந்திருக்கின்றன. தென்றலை தீண்டியதில்லை நான், ஆனால் தீயை தாண்டியிருக்கிறேன் என்று பராசக்தி படத்தில் வசனம் எழுதியிருப்பார் கருணாநிதி. எங்கள் வாழ்க்கை ஏட்டில் எந்த பக்கம் புரட்டினாலும் காணப்படும் பாடம் பகுத்தறிவு, பயனுள்ள அரசியல் என்கிறது அவரின் வசனம். வசனங்களுக்கும் படைப்புகளுக்கும் அரசியலுக்கும் கொள்கைக்கும் அவருக்கும் அதிக வேற்றுமைகள் இல்லை. அவர் இருந்தவரை அனைத்திலும் அவரே பிரதிபலித்தார். மறைந்த பின்பும் அனைவர் உள்ளத்திலும் எதிரொலிக்கிறார். அதுவே அவரது அரசியல் ஆளுமை, அன்பு.